ஃபீனிக்ஸில் ஒரு வாழைப்பழ கதை சொல்லட்டுமா? ஃபீனிக்ஸ் போகும்போது நான் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை நம்ம ஃபீனிக்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிடலான்னு நினைக்கும் போது காரில் வச்சு அதோட ஸ்மெல் வந்துடும். சரி சாப்பிட்டுடலாமேன்னு நான் கார் பார்க்கிங்கில் இருக்கும் போதே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட தோல் கையில் இருக்குது. அதை நான் கார்க்குள்ளேயே வச்சுட்டு வந்தால் அதுவும் ஸ்மெல் வரும். ஸோ நான் அதை கையில் எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பின் தேடுறேன். டஸ்ட்பின்னே இல்லை. எனக்கு தெரியல, எலிவேட்டர் கிட்ட கூட டஸ்ட்பின் இல்லை. அப்போ நான் உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்மார்ட் பாயிண்ட் தான் கண்ணில் பட்டது. அங்கே ஒரு சில விஷயம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போனால் அங்கேயாவது டஸ்ட்பின் இருக்குன்னு பார்த்தா அங்கே கூட கிடையாது. நான் போய் உள்ளே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ஏதோ ஒரு ஓரமாக ஒரு பக்கெட் இருந்தது, அதில் சும்மா போட்டுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட டஸ்ட்பின் இல்லாமல் நான் ஒரு ½ அன் ஹவர் அந்த வாழைப்பழத்தோல் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஷாப்பிங்கே பண்ண ஆரம்பித்தேன். நான் ஆக்சுவலாக நிறைய இடத்துல ஸ்மார்ட் பாயிண்ட் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். பட் எந்த இடத்துலையுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இங்கே கரெக்டாக ஃபீனிக்ஸில் ஸ்மார்ட் பாயிண்டில் இல்லாத பொருளே கிடையாது. அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க வித் ரீசனபிள் காஸ்ட். யாராவது ஃபீனிக்ஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். பாய்.